श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरावहम् आश्रितानां शरणम् वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम् बोरुहद्वयम् சுதுத்தமாங்க அனந்தாரியம் அகம்பதி. இன்றைப் பெருமை அறிந்திலையோ ஏழு நெஞ்சே, இன்றைக்கென் ஏத்தவனில் உரைக்கேன், நன்னிபுனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர்பிரான் வந்துரித்த நல் ஆணையில் சோதினாள் அப்படின்னு மணவாள மாமனிகள் தம்முடைய உபதேச திருநாளிலே பெரியாழ்வார் அவதரித்த திருநன்னாளை கொண்டாடுகிறார். ஆழ்வார் அவதரித்தது ஆணியில் சுவாதி நட்சத்திரத்திலே. அவருக்கு இயற்பெயராக அமைந்தது விஷ்ணு சித்தர் என்பது. அதை தவிர அவரை பட்டர்பிரான், வில்லிபுத்தூர்கோன் அப்படின்னு மேலும் சில பெயர்களை இட்டு அவரே சாதித்திருக்கிறான்னு பார்க்கிறோம் அவருடைய திவ்ய பிரபந்தங்களில். இருந்தாலும் அவருக்கு அசாதாரணமாக அமைந்த திருப்பெயர் பெரியாழ்வார் என்பது. உபதேச மாலையில இன்னொரு பாசுரம், நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்த்தம் ஏத்தத்தான் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தானென்று நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லினி என்ன அப்படிங்கிற. சில பேருக்கு சில திருநாமங்கள் இருக்கின்றன. அது அவர்களுக்கே ஆச்சரியமாக அமைந்த திருநாமம். திருவரங்கத்துல உற்சவரை நாம் நம்பெருமாள் என்று கொண்டாடுகிறோம். ஆழ்வார்களே தலைவரான குருகூர் பிரானை நம் ஆழ்வார் என்று கொண்டாடுகிறோம். பராசர பட்டருடைய பிரதான சிஷ்யரானவரை நம் ஜீயர் என்று கொண்டாடுகிறோம். அவருடைய சிஷ்யரான வரதாச்சாரிய சுவாமியை நம் பிள்ளை என்று கொண்டாடுகிறோம். இது அவளுக்கு அன்புடையவர்கள் சாத்திய திருநாமங்கள் அப்படின்னு மணவாள மாமனிகள் காட்டுகிறார். இத கொஞ்சம் மாத்தியும் சில பேர் விண்ணப்பம் செய்வார்கள். அதாவது நம்பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாமதம் செய்து அதற்கப்புறம் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை அப்படின்னு, அதாவது நம்பெருமாளுக்கும் அபிமானித்து பெயர் கொடுத்தார்கள், நம் ஆழ்வாருக்கும் அபிமானித்து பெயர் கொடுத்தார்கள், நஞ்சியருக்கும் அபிமானித்து பெயர் கொடுத்தார்கள், நம் பிள்ளைக்கும் அபிமானித்து பெயர் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்வது ஒரு வகை. இங்கே கொஞ்சம் மாத்தி நம்பெருமாளானவர் அவர் அபிமானித்து நம் ஆழ்வார் நம் சீயர் நம் பிள்ளை என்று கொண்டாடினார் அப்படின்னு சொல்லுவதும் ஒரு வகை இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இவ்வளவுதான் மணவாள மாமனிகள் தம்முடைய உபதேசத்தினாலே காட்டியிருக்கிறார். இருந்தாலும் எப்படி இந்த நம் அப்படிங்கிற இந்த முன்பகுதியை சேர்த்து ஒரு பெருமாளையோ ஒரு ஆழ்வாரையோ ஒரு ஜீயரையோ ஒரு பிள்ளையோ கொண்டாடுகிறோமோ அதுபோல பெரிய அப்படிங்கிற சப்தத்தையும் சேர்த்து நாம் கொண்டாடலாம் அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள், அதாவது பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார். அப்படி வைத்துக் கொண்டு பார்த்தால் பெரிய பெருமாள், பெரிய ஆழ்வார், பெரிய ஜீயர், பெரிய வாச்சான் பிள்ளை இப்படின்னு நாம் 4 பேரை கொண்டாடலாம்னு தெரிய வருகிறது. பெரிய பெருமாள் நமக்கு தெரியும், திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவர். பெரியாழ்வாரை பற்றி தான் இன்றைக்கு நாம் ஓரளவுக்கு அனுபவிக்கலாம் என்று ஆரம்பித்திருக்கிறோம். பெரிய ஜெய் ஆகிறார் நஞ்சியர்னு சில பேர் சொல்வா. பிற்காலத்துல அது மணவாள மாமனிகளுக்கு ஏற்பட்ட திருநாமம் ஆகிவிட்டது. அதுபோல பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி இருக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இங்கேயும் நாம் பெரிய பெருமாள், பெரியாழ்வார், பெரிய ஜியர், பெரிய வாச்சான் பிள்ளை என்று அவரவர்த்தம் ஏத்தத்தால்னு சொல்லலாம். ஆனால் முன்னாடி காண்பித்த மாதிரி அந்த பெரிய பெருமாளுக்கு அப்புறம் ஒரு சிறிய தாமதத்தை கொண்டு விட்டோமானால் பெரிய பெருமாள் பெரியாழ்வார், பெரிய ஜியர், பெரிய வாச்சான் பிள்ளை என்று அபிமானிப்பார் அப்படின்னு நாம் சொல்ல தடையில்லை. அப்படி ஒரு ஆழ்வாருக்கு பெரிய ஆழ்வார் என்ற பெயர், அந்த திருநாமம் ஏற்பட்டிருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டது, எதனாலே நாம் அவரை அப்படி கொண்டாடுகிறோம் அப்படின்னு நாம இன்றைக்கு கொஞ்சம் அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்க. இப்ப நம் அப்படிங்கிற சப்தம் நமக்கு அருகிலே கொண்டு வருகிறது ஒரு வரி. நம் ஆழ்வார் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆழ்வார் இவர், நமக்கானவர், நம்ம கூட இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு சகஜ மனப்பான்மை ஏற்படும். ஆனால் பெரிய அப்படின்னு சேர்த்தால் அவர் ஒரு உயர்ந்த వ్యక్తి, இவரை போல இன்னொரு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏத்தம் அந்த இடத்திலே தோற்றுகிறது. அப்போ பெரிய ஆழ்வார் என்றால் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் மிகவும் விலட்சணமான ஒருவர் அப்படின்னு நாம் இங்கே கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த திருநாமம் அவருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கணும். எதனாலே இவருக்கு மற்ற ஆழ்வார்கள் காட்டிலும்
பெரியவர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மகாச்சாரியர்கள் 2 விதமாக அதை நிர்வகிக்கிறார்கள். அதைதான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். ஒருவர் சுவாமி வேதாந்த தேசிகன், இன்னொருவர் சுவாமி மணவாள மாமுனிவர். முதலே நாம் சுவாமி தேசிகன் சொன்னதை எடுத்துக்கொள்ளலாம். தேசிகன் கோதாஸ்துதி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரத்தை ஏற்றிருக்கிறார். இது ஆண்டாளை பத்னி பிரத்யேகமாக எழுப்பப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரமாம். அதிலே 10வது ஸ்லோகமானது தாத்தஸ்துதே மதுபிதா ஸ்துதிலேஷ வஷ்யாத் கருணாமிருதைஹி ஸ்துதிஷதைர் அனவாப்த பூர்வம் பன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இதுல தேசிகன் என்ன காட்டுகிறார்னு கேட்டால், மதுபிரக ஸ்துதிலேஷ வஷ்யாத். மதுபிரகா அப்படின்னு என்பவன் எம்பெருமான். மது என்ற அரக்கனை அழித்தவன். அவன் ஒருவர் ஸ்தோத்திரம் பண்ணாரே ஆகில், ஒரு ஸ்துதியை அவன் மேலே சொன்னாராகில், லேஷ வஷ்யாத், ஒரு சாதாரண ஸ்துதியை சொன்னாலும் அவர்களுக்கு வசப்பட்டு விடுவான். அப்படிப்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு காட்டுகிறார். ஆனால் அப்படிப்பட்டவன் தே தாத்தகா, உம்முடைய தகப்பனார். தாத்தானா தகப்பனார் அர்த்தம். தமிழ் பாஷையிலே தாத்தா அப்படின்னால், ஆங்கிலத்தை சொன்னால் கிராண்ட் ஃபாதர்னு சொல்கிறோம். ஆனால் சமஸ்கிருதத்துல தாத்தா அப்படிங்கிற சப்தம் தகப்பனாரை காட்டுகிறது. பார்க்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சுகதாத்தம் அப்படின்னு வியாசரை கொண்டாடுகிறார். சுகருக்கு தகப்பனாராக இருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டாடுகிறார். ஆக இந்த இடத்துல சொல்லுகிறார், தே தாத்த, உம்முடைய தகப்பனாரானவர் ஸ்துதி ஷதைஹி, நூற்றுக்கணக்கான ஸ்துதிகளை செய்திருக்கிறார். ஒன்னில்ல ரெண்டில், நூற்றுக்கணக்கில் செய்திருக்கிறார். நாம பார்க்கிறோம், திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள் இருக்கின்றன. பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்கள் இருக்கின்றன. மொத்தம் 473 பாசுரங்கள் ஆகிவிட்டன. அப்படி 400கணக்கான பாசுரங்களை எழுதியிருக்கிறார். அதுவும் சாதாரண ஸ்துதி இல்லை. என்ன சொன்னார்? லேஷ ஸ்துதினர். ஒரு சாதாரண ஸ்துதி தான் பண்ணணும் அவனை பத்தி. அதை பண்ணாலே வசப்பட்டு விடுவான். இவரோ கருணாமிருதை, கேட்பதற்கு அமிர்தம் போல இருக்கக்கூடிய அந்த ஸ்துதிகளை ஏற்றிருக்கிறார், செய்திருக்கிறார் அப்படின்னு காட்டுகிறார் தேசிகன். அப்படி செய்த பிறகும் இவருக்கு என்ன நடக்கவில்லை என்றால், அனவாப்த பூர்வம், அப்படி முன்னால பண்ணி இருந்தாலும் அவருக்கு இந்த பெரியாழ்வார் என்ற திருநாமம் அத்தாலே கிடைக்கவில்லை. அப்ப எதனால கிடைச்சதுன்னு கேட்டால், துவன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம், உன்னுடைய திருமுடியிலே சூடி களைந்த அந்த வாசனை மிக்க மாலை இருக்கிறதே, அந்த உன்னதமான மாலை இருக்கிறதே, அதை கொண்டு போய் அவர் பெரிய பெருமாளிடத்திலே கொடுத்தார். அதை கொடுத்ததுனால அதற்கு அனுகுணமாக ஒரு பிரசாதம் பெற்றார். என்ன பிரசாதம் என்றால், லேபே மகத்தர, இந்த பிரசாதத்தை பெற்றார். மகத்தர, பெரியவன் என்ற பெயரை அவர் பெற்றார், பெரியாழ்வார் என்ற பெயரை பெற்றான் அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் விண்ணப்பம் செய்கிறார். ஆக இதுல என்ன தெரிய வருது என்று கேட்டால், எதனாலே இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டதுனால், அவருடைய அந்த பெண்ணான கோதை இருக்கிறாளே, அவள் என்ன பண்ணால், நித்தியம் எம்பெருமானுக்கென்று இவர் கட்டி வைத்த திருமாலை எடுத்து தான் தனக்கு சூடிக்கொண்டு அழகு பார்த்து, நான் எம்பெருமானுக்கு ஏற்றவளாக இருக்கிறேனா அப்படின்னு பார்த்து விட்டு அதை கழட்டி வைக்க, அதை அறியாமல் ஒரு நாளும் பெரியாழ்வார் கொண்டு போய் அதை அந்த வட்டப்பத்திர சாய்க்கு கொடுக்க, அவரும் அதை அணிந்து வருகிறார். ஒரு நாள் இதை கண்டுபிடித்த பெரியாழ்வார் வருத்தப்பட்டு, என்னமா இப்படி பண்ணிவிட்டே என்று அன்றைக்கு செய்யாமல் இருக்க, அவர் கனவிலே பெருமாள் தோன்றி, அந்த மாலைதான் எனக்கு உகந்ததாக இருக்கிறது, அப்படியே செய்து வாரும் என்று நியமித்தார். நான் பார்க்கிறோம். அதுபோலவே பட்டபிரானும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே பெருமாளுக்கு அன்று முதல் கொண்டு வந்து கொடுத்தார். முன்னாடி அப்படிதான் நடந்து வந்தது, இனிமேலும் அப்படியே நடக்கட்டும் என்று செய்து வந்தான்னு பார்க்கும். அவளுக்கும் சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. திருவங்கத்த முதனாரும் தாழ்வொன்றில்லா மறைதாழ்ந்து தலமுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லொருளால் வாழ்கின்ற வள்ளல் அப்படின்னு உடையவரை கொண்டாடுகிறார். அப்படி அரங்கநாதனுக்கு இவள் சூடி கொடுத்த மாலைதான் அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறான்னு கேட்டால், விஷ்ணு சித்தராகட்டும் ஏனைய ஆழ்வார்களாகட்டும் எல்லாருமே பெருமாள் மேலே ஆச்சரியமான பல பிரபந்தங்களையும் ஸ்துதிகளையும் செய்திருக்கிறார்கள். அவனோ
சின்ன ஸ்துதி பண்ணாலே அதற்கு வசப்பட்டு விடுவான். அப்படிப்பட்டவன் இவர்கள் எழுதின அந்த பாசுரங்களுக்கு வசப்பட்டான் இல்லேன்னு சொல்ல முடியாது, வசப்பட்டிருக்கிறான். ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தனக்கு கொண்டு வந்து கொடுத்ததுனால அந்த வசப்பட்டது என்பது அதிகப்படியாகி இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை கொடுத்தான் அப்படின்னு திருவுள்ளம் பற்றுகிறார் சுவாமி. நம்மளே பார்க்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்தப்யஹா, ஸ்தவப்பிரியஹா, ஸ்தோத்திரம், சுதஹா, ஸ்தோதா அப்படின்னு எம்பெருமானுக்கு 5 திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல ஸ்தப்யஹா என்பது போற்றுவதற்கு உரியவன் அப்படிங்கறது காட்டுகிறது. அடுத்ததான ஸ்தவப்பிரியஹா அப்படிங்கிறது யாராவது ஒருவர் அவனை ஓரளவுக்கு ஸ்துதி செய்தாலும் அவன் அதை மிகவும் இன்பத்துடன் ஏற்றுக்கொள்வான், ரொம்ப ஆனந்தப்படுவான். அதை எப்படி செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வான். இப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆழ்வாரை சொல்லுகிறார், அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏத்து இவர் எம்பெருமான் என்று ஒரு பாசனம் அமைத்திருக்கிறார் பொய்யாழ்வார். அது வேற விஷயம், அது தேவதாந்தத்தை பற்றின விஷயம். இருந்தாலும் எம்பெருமானுக்கும் அதை நாம் சொல்லலாம், அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏத்தின்னு. தாங்கள் அறிந்தபடி அவனை ஏத்தினாலும் எப்படி ஏத்தினாலும் எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன் ஆழ்வார் காட்டின மாதிரி எப்படி சொன்னாலும் அதை அவன் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்வான். அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஸ்தவப்பிரியா என்று வியாசர் காட்டுகிறார். பீஷ்மர் அந்த திருநாமத்தை இட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நல்ல திருப்பல்லாண்டு 403 வாழியே என்னும் 461 நமக்குரைத்தான் வாழியே என்றும் சொன்னபடி இவர் திருப்பல்லாண்டையும் பெரியாழ்வார் திருமொழியும் இப்படி நூற்றுக்கணக்கான பாசுரங்களை அமைத்திருக்கிறார். அதுவும் காதுக்கு ரொம்ப இனிமையான பாசுரங்களாக அமைத்திருக்கிறார். இது எப்படின்னு கேட்டால், திருவாய்மொழியிலே ஆழ்வார் காட்டும் பாசுரம், கேட்பார் செவிசுடு வசவுகளை வெய்யும் கீழ்மை வசவுகளை வெய்யும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் அப்படின்னு. அந்த இடத்துல சிசுபாலனானவன் இதுக்கு நேர் எதிராக அவன் ஸ்துதி பண்ணவில்லை, எம்பெருமானை நிந்திக்கிறான், கண்ணபிரானை நிந்திக்கிறான். அந்த இடத்துல ஆச்சரியமா என்ன சொல்றான்னா, அவன் ஒருத்தரை அமைத்திருக்கிறான், ஒருத்தருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து நீங்கள் கண்ணபிரானை கண்டபடி வெய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அவனை அப்படி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி அவர்கள் ஒன்னொன்னா சொல்லி வருகிறார்கள். எல்லாரும் கேட்டுன்னு வரா. கேட்பார் செவி சுடு வசவுகளே வெய்யும்னு இவன் சொல்வதை கேட்பவர்கள் செவி அது சுடவில்லை, அவர்களாலேயே தாங்க முடியவில்லை. தாங்கள் சொல்லும் வசவுகள் இவ்வளவு மோசமா இருக்கிறது என்று அவர்களுடைய செவியே சுடும்படியாக இருந்தது, சொன்னவனுடைய செவியே கேட்க முடியாமல் தவித்தது என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். இங்கே அதற்கு எதிர்தட்டாக கேட்பவர்கள் காதெல்லாம் இனிமை அடையும்படி எம்பெருமானுடைய திருச்செவி அது இனிமை அடைந்தது என்பது மட்டுமில்லாமல் கேட்பவர்கள் அனைவரும் சொன்னவர்களுடைய காது உட்பட அத்தனை காதுகளும் இந்த அமிர்தத்தை அனுபவிக்கும்படியான ஆச்சரியமான ஒரு பாசுரங்கள், பல பாசுரங்களை ஆழ்வார்கள் ஏற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கும் மேலாக அவள் சூடிக் கொடுத்த மாலையை இவன் பெற்றுக் கொண்டதனால்தான் இந்த பெயரை கொடுத்தான் என்று சுவாமி திருவுள்ளம் பத்துகிறார். என்ன கேட்டால், அவனுக்கு சர்வகந்தகான ஒரு திருநாமம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எத்தனையோ கந்தங்கள் வாசனைகள் இருக்கின்றன, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாயும் அனைத்தையும் கொண்டவனாயும் இருக்கிறான். இருந்தாலும் இந்த இடத்துல அவன் என்ன சொல்லுகிறான் கேட்டால், நாச்சியாருடைய திருமொழியிலே சாத்தின அந்த திருமால் இருக்கிறதே, இது ரொம்பவும் வித்தியாசமான ஒரு கந்தமாக இருக்கிறது, இதுகாரும் நாம் அனுபவிக்காத ஒரு வாசனை இதில் இருக்கிறது என்று சொல்லி அந்த வாசனை உள்ள அந்த திருமாலையை எனக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டான். அதனால்தான் அவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை சாத்தினான் என்பது சுவாமி தேசிகனின் திருவுள்ளம். அப்படி பண்ணதுனால என்ன கிடைத்ததுன்னு கேட்டால், அவர் அந்த பெரிய பெருமானானவர் ஆண்டாளுடைய திருக்கரத்தையே பற்றி விடுகிறார். அப்படி பற்றியதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் பெரியாழ்வார் மட்டுமில்ல, அவரை தன்னுடைய மாமனராகவும் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய திருப்பல்லாண்டுடைய தொடக்கத்திலே தனியின் அமைத்திருக்கிறார் நாதமுனிகள். அதிலே அவர் சொல்லுகிறார், ஸ்வசுரம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் அப்படின்னு. ஸ்வசுரம் என்றால் ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபாதர் எல்லாம் சொல்லுவோம், மாமனார் தமிழ் சொல்லுவோம். ரங்கநாதனுக்கு சாட்சாத் ஸ்வசுரமாக ஆகிவிட்டார், அவருக்கு மாமனார் ஆகிவிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி ஆனதுனாலும் அவரை பெரியவர் என்று பெருமாள் கொண்டாடுகிறார் நாம் சொல்ல தடையில்லைங்க. இப்போ அடுத்தது மணவாள மாமணிகள் எப்படி கொண்டாடுகிறான்னு பார்க்கலாம். மணவாள மாமணிகள் திருப்பல்லாண்டியே காரணமாக எடுக்கிறார் அவருக்கு பெரியாவார் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கு. எப்படின்னு கேட்டால், உபதேச மாலையிலே இன்னொரு பாசனம்,
மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அப்படி ஆக மங்களாசாசனம் ஒரு விஷயம் இன்னொன்று இருக்கிறது. அதிலே மற்ற ஆழ்வார்களுக்கும் ஆசை இருக்கிறது, இச்சை இருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை விட அதிகமான ஒரு பரிவு இவருக்கு ஏற்பட்டு அந்த பரிவினாலே இவர் வெள்ளிபுத்தூர் பட்டபிரான் அவர் அன்று முதல் பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை அடைந்தார் அப்படின்னு இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். மற்ற ஆழ்வார்கள் பலவிதமாக பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள், எத்தனையோ பாவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில சமயம் அவர்கள் சரணாகதி பண்ணுகிறார்கள், சில இடங்களிலே தங்களுடைய பக்தி பெருக்கை காட்டுகிறார்கள், சில இடத்திலே ஊடுகிறார்கள், தலைவியாக வருகிறார்கள், தோழியாக வருகிறார்கள், தலைவியின் தாயாராக வருகிறார்கள். இப்படி பலவிதமான பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவனோடு ஊடுவதும் கூடுவதும் பக்தி பெருக்கை வெளிப்படுத்துவதும் ஞானத்தை பற்றி சொல்லுவதும் எத்தனையோ விஷயங்களை சொல்வதும் சரணாகதி பண்ணுவதுமாக பலவிதமான விஷயங்களை அவர்கள் காட்டி வருகிறார். ஆனால் பெரியாழ்வார் ஆச்சரியமாக திருப்பல்லாண்டு என்று ஒரு தனி பிரபந்தம், அந்த பிரபந்தம் முழுவதும் அவனுக்கு மங்களாசாசனம் செய்வதையே காட்டுகிறார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை தவிர பெரியாழ்வார் திருமொழியும் அவர் யசோதா பாவனை ஏறிட்டுக் கொண்டு கிருஷ்ணனுக்கு பிள்ளைத்தமிழாக பலவிதமான பாசுரங்களை அருளியிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, திருப்பல்லாண்டு ஒன்று பாடியிருக்கார், அதுதான் ஒரு ஏற்றமிகு விஷயம்னு அப்படின்னு நாம் சொன்னோமாகில் அந்த திருப்பல்லாண்டு என்ன அப்படிங்கிறது கேள்வியாக. வடமொழியிலே அதை மங்களாசாசனம் என்று சொல்லுவார்கள். மங்களாசாசனம் அப்படின்னா மங்கள ஆசாசனம், மங்களத்தை பாரிப்பது. ஆசாசனம்னா ஆங்கிலத்தில் சொன்னால் கிரேவிங்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் கிடைத்தால் அல்லது தரிக்க மாட்டேன் என்று இருக்கும் நிலை இருக்கிறதே, அதற்கு ஆசாசனம் பேர். ஆக எம்பெருமானுக்கு மங்களம் ஏற்பட வேண்டும், அது ஏற்பட்டால்தான் நான் தரிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏறிட்டுக் கொண்டிருக்கிறார் இங்கே விஷ்ணு சித்தர். ஏறிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு இயற்கையாக இல்லையான்னு கேட்கக்கூடாது, இயற்கையாக தான் இருக்கிறது. அவ்விஷயத்தை இங்கே காட்டுகிறார் என்பதுதான் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். சரி, அப்படி எம்பெருமானுக்கு இவர் மங்களத்தை ஆசாசிப்பது சரியா? அவன் யார்? அவன் யான்னு கேட்டால் அவன் அவாப்த சமஸ்த காமன், அவன் இச்சித்ததையெல்லாம் அடையக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அவன் சர்வசக்தன், அவன் சர்வஜன், எல்லாம் அறிந்தவன், அறிந்து அதை தலை கட்டக்கூடிய சக்தியை கொண்டவன். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அவன்தான் சர்வரக்ஷகன், எல்லாரையும் காப்பாற்றும் பொறுப்பு தான் அவனுக்கு இருக்கிறதே தவிர அவனை ஒருவர் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட அவருக்கு இவர் காப்பிட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி எழுகிறது இல்லையா? அந்த இடத்துல ஆழ்வார் இதையெல்லாம் மறந்து விடுகிறார். அவன்தான் ரட்சகன், நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே அவர் பூரணமாக மறந்து விடுகிறார். ஆச்சாரியத்திலே ஞானத்திலே தன் பேச்சு, பிரேமத்திலே பெண் பேச்சு அப்படின்னு ஒரு சூத்திரம் அமைந்திருக்கிறது. அது ஆழ்வாரை பத்தி, நம்மாழ்வாரை பத்தி அது விஷயம். அதுபோலவே இவருக்கும் ஒரு ஞான தசையிலே அவன்தான் ரட்சகன், நாம் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற ஞானம் இருக்கிறது. ஆனால் இவருக்கு பிரேம தசையிலே அது மாறி கிடக்கிறது. அந்த பரிவு ஏற்பட்டதுனால அந்த தசை மாறிவிடுகிறது அப்படின்னு சீவச்சன பூஷணத்திலே பிள்ளலோகாச்சாரியர் காட்டுகிறார். மங்களாசாசனம் விருத்த மன்னோவென்னில் ஞான தசையில் ரட்சக பாவம் தன் கப்பிலே கிடக்கும், பிரேம தசையில் தட்டு மாறி கிடக்கும். அப்போ அவன்தான் ரட்சகன், நாம் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள், ரட்சியம் அப்படின்னு அவர் நினைத்தாராகில் அது ஞான தசை. என்ன ஞானம்னு கேட்டால் சொரூப ஞானம் தான். நாம் யார், அவன் யார் அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்ம ஸ்வரூபம் என்னன்ற ஞானம் இருக்கணும். இப்ப நம்முடைய சொரூபம் என்ன? அவனுடைய சொரூபம், அவன் எல்லாவற்றிற்கும் தலைவன் அப்படிங்கிறது அவனுடைய சொரூபம். நம்முடைய சொரூபம் என்ன கேட்டால் சேஷத்துவம் தான் நம்முடைய சொரூபம்னு காட்டப்பட்டிருக்கு. ஒரு ஆச்சரியமான ஒரு ஐதீகம் இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரிஞ்சுதான். இந்த இடத்துல கொஞ்சம் நினைவு கூறுகிறேன். எம்பெருமானார் சீபாஷ கிரந்தம் சாதிக்கும் போது ஒரு இடம் வரைத்து ஆத்மாவுக்கு எது சொரூபம் அப்படின்னு பார்க்கும்போது ஆத்மாவுக்கு சேஷத்துவம் சொரூபம் தெரிகிறது, ஞாத்திருத்துவம் சொரூபம் தெரிகிறது. அதாவது ஞானத்தையே கொண்டவன் ஆத்மா, அதுவும் ஒரு விஷயம்தான். சேஷத்துவத்தை கொண்டவன் ஆத்மா, அதுவும் ஒரு விஷயம்தான். ரெண்டுமே இருக்கிறதுனால எது முக்கியம், எது முதலே சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டதாகவும் அதை தீர்த்துக் கொள்வதற்காக குரத்தாழ்வானிடத்திலே
நீ திருக்கோட்டியூர் சென்று நம்பி இடத்திலே அதை அறிந்து கொண்டு வர வேண்டியது என்று சொன்னான்னு பார்க்கிறோம். கூரத்தாழ்வானும் அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு போகிறார். இந்த இடத்துல அப்போ உடையவருக்கு தெரியாதான் கேட்டால், ஆதிசேஷனுடைய அவதாரமான உடையவருக்கு தெரியாதுன்னு இல்லை, இருந்தாலும் இப்படி வெளிவர வேண்டும் அவருடைய திருவுள்ளம் பத்திரிக்கான நினைக்க வேண்டியது. அவர் புறப்பட்டு அங்கே திருக்கோட்டிற்கு போகிறார். கூரத்தாழ்வான் அவர் அங்கே போய் திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகையிலே கைங்கரியம் பண்ணி வருகிறார். ஆனால் எதற்கு வந்தார்னு அவர் சொல்லவில்லை, நம்பியும் கேட்கவில்லை. 6 மாச காலம் அங்கே கைங்கரியம் பண்ணி வந்தாராம். அதற்கப்புறமும் நம்பி எதுவும் கேட்காதனால உடையவர் விட்டு இனிமேல் பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கிட்ட போய் அடியேன் விடை கொள்ளுகிறேன்னு சொல்லும் போது, அது வரைக்கும் என்னன்னு கேட்காத நம்பி அப்பொழுது ஒன்றும் கேட்காமல் ஆழ்வார் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்று சொன்னதை நீ பார்க்கவில்லையா ஆழ்வானேன்னு சொல்லி அனுப்பித்தான்னு பார்க்கிறோம். அதையும் அவரே அங்கிருந்து புறப்பட்டு வந்து உடையவரிடம் தெரிவிக்க அவர் அதிலே சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டான்னு பார்க்கிறோம். என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு ஆழ்வார் காட்டுகிறார். அதாவது இந்த ஆத்மாவுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான், இந்த உடலுக்குள்ளேயும் அவர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் சர்வ வியாபி, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கும் பெருமாள் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன் உடலுக்குள்ளேயும் இருக்கிறான் உயிருக்குள்ளேயும் இருக்கிறான் ஆழ்வார் காட்டியிருக்கிறார். அவ்விஷயத்தை மறுபடியும் சொல்லும் போது இந்த இடத்துல உயிருள்ளான் உடல் உள்ளான்னு சொல்லாமல் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்று காட்டினார் ஆழ்வார்னு சொல்லும் போது, அந்த உயிருக்கான அந்த சொரூபம் என்னன்னு கேட்டால் அடியேன் அப்படின்னு சொல்வதுதான் அதற்கு சொரூபம் அப்படின்னு இடத்துல நம்பி ஆழ்வானிடத்தில் நிர்வகித்து காட்டினார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு ஞாத்திரத்துவம் சுரூபம் தான், சேஷத்துவமும் சுரூபம் தான். ஆனால் முதலிலே நாம் சுரூபமாக கொள்வது சேஷத்துவம் தான். அதுதான் ஆத்மாவுக்கு முதல் சொரூபம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக நாம் அவனுக்கு அடிமைப்பட்டோம் அப்படிங்கறதான் நம்முடைய சொரூபம். அந்த ஞானம் இருக்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது? நாம் ரக்ஷியம், அவன் ரக்ஷகன் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் பிரேம தசையிலே அவன் மேல ஒரு ஆசை பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த பரமாத்மாவுக்கு என்ன வருமோ அப்படின்னு ஒரு அஸ்தானே பயசங்கைன்னு சொல்லுவான். ஸ்தானம்னா ஒரு இடம், அஸ்தானே என்றால் இடமில்லாத இடத்திலே பயசங்கை, பயமும் இந்த சந்தேகமும் ஏற்படக்கூடிய விஷயம். எந்த இடத்துல ஒரு இடத்துல நமக்கு பயம் வரக்கூடாதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டால், இந்த இடத்துல எம்பெருமானுக்கு என்ன வருமோ நாம் எதுக்கு பயப்படணும்? அவனுக்கு என்ன வரப்போறது? அவனை காட்டிலும் வல்லமை படைத்தவர்கள் யார்? அவனுக்கு யாராலே தீங்கு இழைக்க முடியும்னா ஒருவராலும் இழைக்க முடியாது, ஒருவராலும் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்குச்சே அஸ்தானே பயம் இவருக்கு ஏற்படுகிறது. அப்படி இருந்தா கூட அவனுக்கு எதாவது ஆய்விட போறதோ அப்படின்னு ஒரு பயம் இவருக்கு. அந்த அஸ்தானே பயசங்கையினால அந்த பிரேம தசையிலே தட்டுமாறி கிடக்கும். தட்டுமாறினா கேட்டால் தான் ரக்ஷியம் அவன் ரக்ஷகன் அப்படிங்கிற பாவத்தை எதிர்த்தட்டாக வைத்து நான் ரக்ஷகன் அவன் ரக்ஷியம் அப்படின்ற ஒரு நினைவு அவருக்கு ஏற்பட்டு உள்ளது. அது ஏற்பட்டதான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவனுக்கு எதுவும் வரக்கூடாது, அவனுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு காப்பிடுகிறார் ஆழ்வார். நேரத்தை அப்படி பார்க்கிறோம். சரி, இவர் மட்டும்தானா? இவர் மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பலரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். ஏனைய ஆழ்வார்களே மங்களாசாசனம் பண்ணியிருக்கான்னு பார்க்கிறோம். இதை தவிர பல ரிஷிகளும் பல புராண இத்தியாச வரக்கூடியவர்களும் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்தையும் சரி இந்த திருப்பல்லாண்டன் அவதாரிகளும் சரி ஆச்சரியமாக தொகுத்து காட்டுகிறார்கள் பெரியோர்கள். அதுல சிலவற்றை இங்கே சுருக்கமாக இங்கே வரிசைப்படுத்தி காட்டுகிறேன். இத்திஹாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்திலே அயோத்தியாவாசிகள் எம்பெருமான் அவன் ஸ்ரீராமன் இருக்கிறான சக்கரவர்த்தி திருமகன் இருக்கிறானே அவனை பற்றி நன்கு அறிந்தவர்கள். எப்படின்னு கேட்டால், தசரத சக்கரவர்த்தியிட்டே போய் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அவனை பற்றி அறிந்து வைத்திருக்கான்னு பார்க்கணும். சக்கரவர்த்தியானவன் ஸ்ரீராமருக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ண எண்ணி இருக்கிறேன், உங்கள் கருத்து என்னன்னு சபையில கேட்கிறான். அவர் அதற்கு உடனே உனக்கு வயதாகிவிட்டது, உடனே அவனுக்கு முடிசூடுவாய் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த அர்த்தம் நம்மளே ஆச்சரியமா காட்டுகிறார். ஏ கிழவனே ஓடிப்போ என்று சொன்னார்கள்னு சொல்றான். அவனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம்தான். இருந்தாலும் இவர்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் தெரிந்து கொள்வதற்காக அவரிடமே கேட்கிறான். நான் என்ன மோசமான ஆட்சியை செய்தேனா? துன்பத்தை விளைவித்தேனா? நல்லாட்சி தானே பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அவனுக்கு முடிசூடு ஒன்னும் தப்பில்லை, கொஞ்ச நாள் போகட்டும், அவசரம் வேணா அப்படிலாம் சொல்லாமல்
உடனே சூடுவாய் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் கிழவனே ஓடிப்போன்னு சொல்லும் அளவுக்கு என்ன ஆகிவிட்டுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவ சொல்றாள், இது உன்னை பார்த்து சொன்ன விஷயம் என்று சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த குணங்கள் இருக்கின்றன, கல்யாண குணங்கள், அவைகள் எங்களை இப்படி பேச வைத்தன அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவன் என்ன குணம்னு கேட்கிறான், அவர்கள் விவரிக்கிறாள். அது ஒரு வேற விஷயம் இருக்கட்டும். இந்த இடத்துல அவருடைய குணங்களை நன்கறிந்தவர்கள், அவனுடைய மேன்மையை நன்கறிந்தவர்கள், அவனுடைய வில்வித்தை, அவனுடைய வீர பராக்கிரம் எல்லாமே அறிந்தவர்கள் தான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லா தேவர்களிடத்தும் பிரார்த்திக்கிறார்களாம். சர்வான் தேவான் நமஸ்சந்தி ராமஸ்ய அர்த்தே அப்படின்னு, ராமனுக்கு மங்களம் உண்டாக வேண்டும் அப்படின்னு ஒரு நாளும் எல்லா தேவர்களும் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று அந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்திரர் அகம் வேத்மி மகாத்மானம் அப்படின்னு, நான் ராமனை நன்றாக அறிவேன், அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி இடத்திலே அவரை பிரார்த்தித்து தன்னுடைய யாகத்தை ரட்சணம் செய்வதற்காக அழைத்துச் சென்று அங்கே போகும்போது தாட்டகை எதிரே வர அந்த தாட்டகை ஒரு ஹுங்காரம் செய்து விரட்டி விட்டு உடனே ஸ்வஸ்தி ராகவயோகோ அஸ்து ஜெயம்ச அப்படின்னு, ஏ ராகவனே உனக்கும் உன்னுடைய தம்பிக்கும் மங்களம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார் பார்க்கிறோம். ஜனக சக்கரவர்த்தி ராமரானவர் அந்த வில்லை முறித்து சீதா பிராட்டியை கைப்பற்றும் போது, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா பிரதீட்ச ஏனம் ஏனாம் பத்ரம் தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா அப்படின்னு, ஏ ராகவனே என்னுடைய பெண்ணான அந்த சீதையை நீ அவளுடைய கரத்தை பற்றுவாய், அவள் உன்னுடைய தர்மத்துக்கு எப்போதும் துணையாக இருப்பாள் என்று சொல்லும் போது பத்ரம் தே என்று வாழ்த்தினான், மங்களம் வேண்டினான்னு பார்க்கிறோம். ராமனுடைய பராக்கிரமத்தை அவனும் பார்த்திருக்கிறான், இருந்தாலும் பத்ரம் தே என்று அவருக்கு காப்பு வேண்டினான்னு பார்க்கிறோம். அப்படி இருவரும் திருமணம் செய்து கொண்டு திரும்பி வரும்போது அயோத்திக்கு எதிரே பரசுராமர் போருக்கு அழைக்க அந்த இடத்துல ராமனுடைய வீரத்தை எல்லாம் உணர்ந்த சக்கரவர்த்தி அதற்கப்புறமும் பயந்து போய் பாலானாம் நம்ம உத்ரானாம் அபயம் தாத்தும் அரசின்னு, இவர்கள் என்னுடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டினான் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கப்புறம் பரசுராமர் தோற்று சென்று விட்டார் என்று தெரிந்த போது தானும் தன் பிள்ளைகளும் புனர்ஜென்மம் எடுத்ததாகவே நினைத்து சந்தோஷப்பட்டான் அப்படின்னு வால்மீகி மகர்ஷி காட்டுகிறார். அதுபோலவே காட்டுக்கு போகப் போகிறான் பெருமான் கேள்விப்பட்டவுடன் முதல் வருத்தமுற்ற கௌசல்யா தேவி பிறகு அவனுக்கு பலவாறாக மங்களங்களை வேண்டினான்னு பல ஸ்லோகங்களிலே காட்டுகிறார் வால்மீகி. வாசல் வரைக்கும், அங்கே அரண்மனை வாயில் வரைக்கும் பெருமாள் வரும்போது அவரையே பின்தொடர்ந்து வந்த சீதா பிராட்டியும் எல்லா திக்குகளும் உள்ள தேவர்களும் உனக்கு மங்களம் அளிக்கட்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணினாள் அப்படின்னு பார்க்கிறோம். பெருமாள் தண்டகாரணத்துக்கு போகும்போது அவரிடத்திலே தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்ல வந்த மகரிஷிகள் அவனுடைய அழகை பார்த்து மயங்கி போய் உடனே மங்களானி பிரயுக்யானா அப்படின்னு உடனே அவனுக்கு மங்களத்தை ஆசாசித்து நின்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். குற்றுயிரும் குறையமாக இருக்கக்கூடிய ஜட்டாயு மகாராஜர் அந்த சமயத்திலும் பெருமாளிடத்திலே சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றான் என்று சொல்லும் போது ஆயுஷ்மன் என்று ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதுபோல திருவடியும் பெருமாளுடைய மங்களத்தை வேண்டியே அவரை விட்டு பிரியாமல் கடைசி வரைக்கும் கூடவே இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சுக்ரீவ மகாராஜனும் எம்பெருமான் அவன் அந்த சால விஷங்களை எல்லாம் ஒரு பாணத்தினாலே அடித்தான், துந்துபியின் உடலை காலாலே உதைத்து தள்ளினான், வாலியே அழித்தான் அப்படின்னு பார்த்திருக்கிறான். இருந்தாலும் விபீஷ்ண ஆழ்வான் சரணாகதி பண்ண வரும்போது அவனாலே எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ என்று பயந்து போய் அவனை அங்கீகரிக்க கூடாது, அவன் நம்மை கொல்ல வந்திருக்கிறான் என்று பயந்து போய் அந்த இடத்துல அஸ்தானைய பயத்தை காட்டி பெருமாளுடைய காப்பை வேண்டினார் அப்படின்னு பார்க்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா அவர் பிறக்கும் போது ஜாதோசி தேவதேவ சங்க சக்கர கதாதரா அப்படின்னு 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் கதையெல்லாம் ஏந்திக் கொண்டு பத்மத்தை ஏந்திக் கொண்டு பிறந்தார் பார்க்கிறோம். அப்படி பிறந்ததை பார்த்த பிறகும் அவருக்கு கம்சனால் என்ன வந்து விடுமோ என்று பயந்து போய் உபசம்ஹாரா அப்படின்னு அந்த ரூபத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வசுதேவரும் தேவகி பிராட்டியும் வேண்டினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதுபோல விதுரரும் மங்களாசாசனம் செய்தார், நந்தகோபுரம் மங்களாசாசனம் செய்தார் அப்படின்னு பலவாறாக காட்டப்பட்டிருக்கிறது. இவர்களன்றி நம்முடைய ஆச்சாரியர்கள் வம்சத்திலே அவருடைய சிஷ்யராக இருந்தவர் பிள்ளை உறங்காவலிதாசர், உடையவருக்கு சிஷ்யராக இருந்தவர். அவர் திருவரங்க வீதியிலே எம்பெருமான் புறப்பாடு கண்டுள்ளும் போது அந்த புறப்பாட்டிற்கு முன்னே கையிலே ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு நடந்து செல்வார். என்னன்னு கேட்டால்,
இந்த பெருமாளுக்கு ஏதானும் ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் இந்த கத்தியை கொண்டு நான் என் உயிரை எடுத்துக் கொண்டு விடுவேன் அப்படின்னு அந்த கத்தியோடு அவர் முன்னே செல்வார் அப்படின்னு பெருமாளுக்கு மங்களம் வேண்டி அவ்வாறு முன்னே போய்க் கொண்டிருந்தார் அப்படின்னு நம்முடைய குரு பரம்பரை காட்டுகிறது. இப்படி பலரும் பலவிதமாக பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள், அவனுடைய காப்பை வேண்டி இருக்கிறார்கள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன கேட்டால், அவர்களெல்லாம் ஏதோ ஒரு சமயத்திலே ஒரு இடத்திலே ஒரு நிலையிலே ஒரு விஷயத்திற்காக அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணிருக்கச்சே அவர்களும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஊடல் கூடல்னு பலவிதமான நிலைகளை எழுதி அவ்வழியாக பாசங்களை அமைத்திருக்கார்கள் பார்க்கிறோம். ஆனால் பெரியாழ்வார் ஒருவர் தான் அந்த மங்களாசாசனம் செய்வதையே தனக்கு எல்லாமாக கொண்டிருந்தார் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. பிள்ளலோகாச்சாரம் அவர்களுக்கு அது காதா சித்கம், இவருக்கு இது நித்தியம் அப்படிங்கிறது. அவர்களுக்கு அது சில சமயங்களில் ஏற்படக்கூடிய விஷயம், பெரியாழ்வாருக்கு நித்தியமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு காட்டுகிறார். அது எப்படி நாம் அறிகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த திருப்பல்லாண்டிலே பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்ல இடத்துல அது என்னன்னு அவர் சொல்லுது. பல்லாண்டு பல்லாண்டு என்ன நடக்க வேண்டும், இந்த பல கோடி 100,000 என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லது. இந்த இடத்துல கிரியாபதம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த கிரியாபதத்தை அவர் காட்டவில்லை. என்ன கேட்டால், அந்த கிரியாபதத்தை இட்டு வைத்து விட்டால் அது முடிந்துவிடும். ஒரு 1000 வருஷம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிவிடுது. ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் அது நிறைவு பெறவில்லை. அதனால என்ன அர்த்தம் கேட்டால், இந்த இடத்துல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி அப்படியே சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டே இருக்க. பல்லாண்டு பல்லாண்டு மறுபடியும் பல்லாண்டு பல்லாண்டு மறுபடியும் பல்லாண்டு, இப்படி பல்லாண்டு பல்லாண்டு காலமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இதற்கு முடிவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் முடித்தோம்னு தோணித்தினால்தான், மங்களாசாசனம் பண்ணது போரும்னு தோணித்தினால்தான் அது என்னன்னு அந்த இடத்துல காட்டுவார். அவருக்கு தோன்றவே இல்லாத விஷயம் அப்படிங்கறதுனால அவர் அதை முடிக்கவில்லை. எப்பொழுதுமே பல்லாண்டு பல்லாண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவே பிரயோஜனமாக இருக்கிறது, இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல, இது இப்படி சொல்லுது சரியான முதல்ல கேட்டோம், இது விபரீத ஞானமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி சொல்லுது சரியா, எம்பெருமானுக்கு மங்களத்தை ஆசாசிப்பதற்கு நாமார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால், முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது பிரேம தசையில ஏற்பட்டது. இருந்தாலும் அது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான் அப்படின்னு நம்முடைய பொருள்கள் காட்டுகிறார்கள். ஏன்னு கேட்டால், அவனுடைய அந்த பரம விலட்சணமான நிலையை பார்த்தால், அவனுடைய அந்த மேன்மையை பார்த்தால் இப்படி சொல்வதுதான் சரி. ஒரு சாமானிய கர்ம விஷயத்திலே நாம் விபரீத ஞானம் கொண்டிருந்தால் அது சரி என்று. ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்திலே நாம் எதை விபரீத ஞானம் சொல்றோமோ அது விபரீத ஞானம் என்று, நல்ல ஞானம் தான். ஏனென்று கேட்டால், தலைவனுடைய பெருமையை வேண்டுவதுதான் தொண்டனுக்கான காரியம். அதைத்தான் இந்த இடத்துல இவர் காட்டுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். சூழ்ந்திருந்து ஏற்றவர் பல்லாண்டின்னு முடிக்கிற இடத்துல, அவன் முறுவலை பார்த்து அனுபவித்து அதிலே ஈடுபடும், அழகை அனுபவித்து அதிலே ஈடுபடும், அதிலே சிக்கி பின்வாங்க முடியாத வடிவழகு அதிசங்கையை விளைவித்து மங்களாசாசனத்திலே மூட்டும் அப்படின்னு காட்டுகிறார். இந்த அதிசங்கை தான் பெரியாழ்வாருக்கு மட்டுமில்ல, ஆண்டாளுக்கும் இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். என்ன கேட்டால், எம்பெருமான் என்றைக்கோ ராமனாக அவதரித்தான், என்றைக்கோ கிருஷ்ணனாக அவதரித்தான் அப்படின்னு நினைக்காமல் இப்பொழுதுதான் அவதரித்தான் அப்படின்னு நினைத்துக் கொண்டு அவனுக்கு ஏதாவது தீங்கு வரப்போகிறதோ என்று பயந்து போய் சில காப்பிடு பாசங்களை அமைக்கிறார்கள், சில விஷயங்களை மறைத்து சொல்கிறார்கள் பார்க்கிறோம். இதை நஞ்சியர் வெள்ளம் கரை புரண்டு ஓடிய பின்னர் அணை கட்டுவது தமப்பனாருக்கும் மகளுக்கும் பணி அப்படின்னு காட்டியிருக்கிறார். ஆக மற்ற ஆழ்வார்கள் பரமதத்தை வேண்டினார்கள், சம்சாரத்தை விடணும் சொன்னார்கள், கைங்கரியம் பண்ணு பிரார்த்தித்தார்கள், மேலும்படி தலைவன் தலைவி பாவத்தை எல்லாம் ஏறிட்டுக் கொண்டு ஊடினார்கள் கூடினார்கள் அப்படிலாம் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெறும் மங்களாசாசனத்தையே தமக்கு எல்லாமாக கொண்டிருந்தார் பெரியாழ்வார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பண்ணும்போது பெருமாளுக்கு மட்டுமன்றி வடிவானின் வளவாரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்ற தாயாருக்கும், சுடராழிக்கு பல்லாண்டு என்று சக்கரத்திற்கும், அப்பாஞ்சசனியும் பல்லாண்டு என்று சங்கத்துக்கும், அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று நாமும் ஒன்றும் சேர்ந்திருக்கும் நிலைக்கும் பல்லாண்டு என்று ஆச்சரியமாக காட்டியிருக்கிறார். ஆண்டாலும் எற்றைக்கும் ஏழை பிறவைக்கும் முந்தனோடு உற்றோமே என்று அபிஷேகத்தை காட்டுகிறான்னு பார்க்கிறோம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எம்பெருமானுக்கு 5 நிலைகள் இருக்கின்றன பார்க்கிறோம். பரம் என்று ஒரு நிலை, வியூகம் என்று ஒரு நிலை, அந்தர்யாமி என்று ஒரு நிலை,
விபவம் என்று ஒரு நிலை, அர்ச்சை என்று ஒரு நிலை. பரமபதத்திலே அவன் இருக்கக்கூடிய விஷயம் அது அந்த நிலைக்கு பரநிலை என்று பெயர். வியூகத்திலே, அதாவது திருப்பார்க்கடலே அவன் கிடக்கிறான் இல்லையா, அந்த நிலைக்கு வியூகம் என்று பெயர். எல்லோருக்குள்ளும் அவன் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி பூர்வான்னு பார்க்கிறோம் இல்லையா, அதற்கு அந்தர்யாமி நிலை என்று பெயர். அதை தவிர இந்த ராமனாகட்டும், கிருஷ்ணனாகட்டும், இன்னும் ஏனைய அவதாரங்களாகட்டும், அப்படிப்பட்ட அவதாரங்களை செய்து நம்மிடையே நடமாடி வந்திருக்கிறான் இல்லையா, அதற்கு விபவம் என்று பெயர். கடைசியாக நாம் காணும்படி இன்றளவும் திவ்ய தேசங்களிலும் திருமாளிகைகளும் பல கோயில்களும் குடிகொண்டிருக்கும் நிலைக்கு அர்ச்சாவதார நிலை என்று பெயர். இப்படி எம்பெருமான் 5 நிலைகளை ஏறிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த திருப்பல்லாண்டு இந்த 5 நிலைகளுக்கும் பல்லாண்டு பாடுவதாக அமைந்திருக்கிறது என்று அடியனுக்கு ஒரு சிறு விஷயம் தோன்றியது. அவ்விஷயத்தை விண்ணப்பித்து வருகிறேன் ஒரு கட்டுரை மூலமாக. அப்படி வியாக்கியானத்திலே காட்டப்படவில்லை ஆயினும் ஒரு ரசமான அனுபவத்திற்காக அப்படி அடியேன் செய்து கொண்டு வருகிறேன். அதை கொண்டு பார்க்கும்போது இந்த திருப்பல்லாண்டிலே அண்டக்குலத்துக்கு அதிபதி என்று சொன்னதும் பரமேட்டி என்று சொன்னதும் அவனுடைய பரமான நிலைக்கான மங்களாகவும் கொள்ளலாம். படுத்த வைநாகனை பள்ளி கொண்டான் என்று சொன்னது திருப்பார்க்கடலே அவன் ஆதிசேஷனை படுத்துக் கொண்டிருக்கும் நிலைக்கு மங்களாசனம் செய்தாக கொள்ளலாம். பவித்திரன் என்று சொல்வதும் பரமாத்மனை என்று சொன்னதும் அவன் எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடியதான அந்த அந்தர்யாமி நிலைக்கு மங்களாசனம் என்று கொள்ளலாம். விபவத்துக்கு கேட்க வேண்டாம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா அப்படின்னும், இலங்கை பாழாளாக படைபுறுதான் அப்படின்னும், அந்நியம் போது அறிவுருவாகி என்றும், மாயப் பொறுபடை வாணனை 1000 தொழும் பொழிவுரு பாய சுழத்தி ஆழிவல்லான் அப்படின்னும், திருமதுரையுள் சிலை குனித்தான் அப்படின்னும், ஐந்தலைய பெண்ணாகத்தலை பாய்ந்தவன் அப்படின்னும் பலவாறாக இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை மங்களாசனம் இதற்கான பார்க்கிறோம். அதுபோல பையுடையாக பாய்க்கூடியான் அப்படின்னு சொன்னதையும், படுத்த வைநாகனை பள்ளி கொண்டான்னு சொன்னதையும், அணிகோட்டியர் கோன் என்று அந்த அபிமான துங்கனை கொண்டாடினாலும் அந்த இடத்துல அணிகோட்டின்னு திருக்கோட்டிற்கு மங்களாசனம் செய்தார் அப்படின்னு அர்ச்சாவதாரத்துக்கும் மங்களாசனம் செய்தார் அப்படின்னு நாம் ஒருவாறாக கொள்ளும்படியா இருக்கிறது அப்படின்னு இங்கே நாம பார்க்க முடியுது. அப்படி எம்பெருமானுடைய 5 நிலைகளுக்கும் மங்களாசனம் செய்தார். முக்கியமாக அவன் பல்லாண்டு அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று காப்பிட்டார் ஆழ்வார் என்று பார்க்கிறோம். அப்படி செய்தனாலே அந்த பொங்கும் பரிவு, சாதாரண பரிவு கூட இல்லை, அது பொங்கும் பரிவு, விலட்சணமான அந்த பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். ஆக இந்த சுருக்கமான ஒரு உரையிலே நாம் சுவாமி தேசிகன் அவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கு ஒரு காரணத்தை காட்டினான் பார்த்தோம். அதுபோல மணவாள மாமுனிகள் அவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டதுக்கு ஒரு காரணத்தை காட்டினான்னு பார்க்கிறோம். இவ்விரண்டு காரணமே உன்னதமான காரணங்கள் தான், விதவிதமான அனுபவங்கள். இவ்விரண்டு அனுபவங்களை கொண்டு பார்க்கும்போது பூர்வர்கள் எப்படி ஆழ்வாரை அவ்வளவு ஒரு மேன்மையானவர் என்று கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். உபதேச மாலையிலே பலவிதமான பாசங்கள் அமைந்திருக்கின்றன, பல பேருக்கு பாசங்கள் இருக்கின்றன. எடுத்து பார்த்தோம்னா திருமங்கையாழ்வாருக்கு 2 பாசங்கள் இருக்கின்றன, நம்மாழ்வாருக்கு 2 பாசங்கள் இருக்கின்றன, ஆண்டாளுக்கு 3 பாசங்கள் இருக்கின்றன, உடையவருக்கு 3 பாசங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனால் விலட்சணமாக பெரியாழ்வாருக்கு 5 பாசங்கள் அமைத்திருக்கிறார் மணவாள மாமுனிகள். பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவருடைய ஏற்றத்தை அவர் தன்னுடைய மனதிலே கொண்டிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. அது தவிர அதுக்கப்புறம் இறுதியிலே சொல்லும் போது ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு 7 பாசங்கள் அமைத்திருக்கிறார்னு பார்க்கிறோம். அது இன்னொரு நாளுக்கு நமக்கு விஷயமாகட்டும். இன்றைக்கு இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் அவர்களுக்கு அமைந்த பாசங்கள் எல்லாம் பார்க்கும்போது மதுரகவி ஆழ்வாருக்கு 2 பாசங்கள், உடையவருக்கு 3 பாசங்கள் என்று எல்லாரையும் கடந்து பெரியாழ்வாருக்கு 5 பாசங்கள் அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவர் அந்த எந்த அளவுக்கு பெரியாழ்வாரை அவருடைய மேன்மையை கொண்டிருந்தான்னு நமக்கு அதாக தெரிய வருகிறது. ஆக இவ்விரு வழியாக 2 ஆச்சாருடைய ஸ்ரீசுக்தியின் வழியாக பெரியாழ்வாருடைய மேன்மையை இந்த ஆணி சுவாதி திருநாள், அந்த திருநட்சத்திரம் ஒரு 4-5 நாட்கள் முன்னாடி வந்தது, அதனுடைய ஒரு தொடர்பின் காரணமாக அடியே இங்கே உங்கள் முன்னே இதை விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை எல்லோரும் பொறுத்தொழிலுமாய் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். பெரியாழ்வார் திருவிலேஷனும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிலேஷனும் அடியேன் மதுரகவிதாசன்.